வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு எதிர்பாராத விழிப்புணர்வு ஒரு ஜென் கதை அப்படிங்கிற மூலத்தை வச்சு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். நீங்க அனுப்புன இந்த மூலத்துல இந்த உண்மையான புரிதல், ஞானம்ங்கிறது எப்படி கிடைக்குதுங்கிறத பத்தி ம் ஒரு சுவாரஸ்யமான பார்வை இருக்கு. அது ஒரு பெரிய படிப்படியா போற பயணமா, இல்ல திடீர்னு வர்ற ஒரு அனுபவமா? இந்த கேள்விய வச்சு ஒரு கதையும் சில தத்துவங்களும் இதுல இருக்கு. அத நாம இன்னைக்கு அலசுவோம். நிச்சயமா. இந்த மூலம் அடிப்படையில 2 வேற வேற பாதைகள சொல்லுது. ஒண்ணு சுய பண்படுத்தல், அதாவது செல்ஃப் கல்டிவேஷன். தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிறது. இது ரொம்ப காலம், ஏன் பல பிறவி கூட ஆகலான்னு சொல்றாங்க. இன்னொன்னு கண நேர ஞானம். இன்ஸ்டன்ட் என்லைட்மெண்ட். இது ஒரு நொடியில சட்டுன்னு நடக்கும்னு சொல்லுது. ஆனா இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூலம் முதல் பாதைய, அதாவது சுய பண்படுத்தல ஒரு மாதிரி மாய இல்ல தப்பான பாதைன்னும், 2வது பாதை கணநேர விழிப்புணர்வு தான் உண்மைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது, அதுக்கு பின்னாடி என்னன்னு தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த சுய பண்படுத்தல் பாதைய முதல்ல கொஞ்சம் விரிவா பேசுவோமா? மூலம் இது கற்பனை செய்ய முடியாத காலம் எடுக்கும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இது ஏன் ஒரு மாயைன்னு நினைக்கிறாங்க? ஆமா, மூலத்தோட முக்கியமான வாதங்கள்ல இது ஒண்ணு. சுய பண்படுத்தல்ங்கிறது ம். அடிப்படையில காலம்ங்கிற ஒரு கான்செப்ட நம்பி இருக்கு. அதாவது மெதுவா படிப்படியா முன்னேறது. ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, காலம்ங்கிறதே நம்ம மனசோட ஒரு உருவாக்கம்தான். அது நிஜம் இல்ல. நீங்க பழைய நினைவுகளிலேயோ இல்ல எதிர்கால கற்பனைகள்லயும் இருக்கும்போது தான் காலத்துல இருக்கீங்க. ஆனா இந்த நிகழ்கணம் அது காலத்தோட பகுதி இல்ல. அது நித்தியத்தோட ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லுது மூலம். ஓ! இது கொஞ்சம் ஆழமான கருத்தா இருக்கே. அப்போ சுய பண்படுத்தல் முயற்சியில என்ன தப்பு இருக்குன்னு மூலம் சொல்லுது? அது அகங்காரத்தை, அதாவது ஈகோவ அழிக்கிறதுக்கு பதிலா அதை இன்னும் மெருகூட்டுதுன்னு சொல்லுது மூலம். எப்படின்னா, இதுவரைக்கும் சரியா பட்டத்தீட்டாத ஒரு வைரக்கல் மாதிரி இருக்கிற அகங்காரத்தை நல்லா பட்டத்தீட்டி பாலிஷ் பண்ணி ரொம்ப மதிப்புள்ள பளபளப்பான ஒரு சுயமா மாத்துற மாதிரி. இந்த ப்ராசஸ்ல பெரும்பாலும் சமூகம் எதை பெருசா மதிக்குதோ அதையே நாம செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா மூலத்துல? ஆமா இருக்கு. சில ரொம்ப தீவிரமான உதாரணங்களை கூட மூலம் சொல்லுது. இப்போ ஒரு காலத்துல ரஷ்யால இருந்த ஒரு கிறிஸ்டியன் குரூப் பைபிள்ல இயேசு சொன்னதா நினைச்சு ஒரு வரிய நேரடியா எடுத்துக்கிட்டு பாலியல் உறுப்புகளை நீக்கிறத ஒரு புனிதமான விஷயமா பார்த்தாங்களாம். இந்தியால முள்படுக்கையில படுக்கிறவங்க, உடம்ப வருத்திக்கிறவங்க எல்லாம் பெரிய ஞானிகன்னு பார்க்கறோம் இல்லையா? சமூகம் இதை மதிக்கிறதால இந்த பயிற்சிகள் தொடர்ந்துருக்கு. ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் உடம்பையும் மனசையும் மழுங்கடிச்சிடும். நம்ம இயல்பான உணர்வுகள், உடலோட அறிவு இதெல்லாம் போயிடும்னு சொல்லுது. அப்போ இது ஒரு மாதிரி வெளிவேஷம் மாதிரி ஆயிடுமா? கரெக்ட். மிகச் சரியா சொன்னீங்க. இது வெளிவேஷத்துக்கு கொண்டு போயிடும். அஹிம்சைய பத்தி பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள வன்முறை அடக்கி வச்சிருக்கலாம். மூலம் காந்தியோட ஒரு சம்பவத்தை கூட சொல்லுது. அவர் அஹிம்சைய பத்தி சொன்னாலும், ஒரு தடவை ஆசிரமத்துல ஒரு சீடர் டீ குடிச்சதுக்காக தன்னையே தண்டிச்சுக்கிற மாதிரி உண்ணாவிரதம் இருந்தாராம். இத ஒரு சின்ன வன்முறை, சுயதண்டனை வழியா மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ற முயற்சி அப்படின்னு மூலம் விமர்சிக்குது. ஆக சுய பண்படுத்தல்ங்கிறது அடிப்படையில அகங்காரத்தை வேற வேற ரூபத்துல வளர்க்குற ஒரு முயற்சி தான். இது உங்க நிழலோட நீங்களே சண்டை போடுற மாதிரி, அதுல என்னைக்குமே ஜெயிக்க முடியாதுன்னு மூலம் சொல்லுது. இது ஒரு முடிவே இல்லாத விளையாட்டு. இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பார்வை. அப்போ இதுக்கு நேர்மாறா கணநேர ஞானம்னு ஒரு கான்செப்ட் வருது. ஞானம் ஒரு கணத்துல அடையப்படுதுன்னு சொல்றது. நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய பயிற்சியெல்லாம் இல்லாம எப்படி ஞானம் வர முடியும்? இது மூலத்தோட மையப்புள்ளி. ஒரு புரட்சிகரமான கருத்துன்னு கூட சொல்லலாம். நாம ஞானம் அடைய எங்கேயும் போக தேவையில்ல, புதுசா எதையும் வாங்க தேவையில்ல. ஏன்னா நாம இயல்பாவே ஞானம் அடைஞ்ச நிலையில தான் இருக்கோம். நாம அதை மறந்துட்டோம், இல்லைன்னா ஒரு மாதிரி கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஞானங்கிறது புதுசா கண்டுபிடிக்கிறது இல்ல, ஏற்கனவே இருக்கிற நம்ம இயல்பு நிலைக்கு சட்டுன்னு வீழ்ச்சிக்கிறது. கனவு நிலையிலையா? இது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, மூலம் ஒரு அருமையான உதாரணம் சொல்லுது. நீங்க தூக்கத்துல நிலாவுக்கு போற மாதிரி கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு முழிப்பு வந்துடுது. இப்ப நீங்க நிலாவில இருந்து பூமிக்கு திரும்ப ராக்கெட் தேடுவீங்களா? இல்ல இல்ல. தேவையில்லை தானே. ஏன்னா நீங்க கனவு கண்டப்பவும் உங்க பெட்ல தான் இருந்தீங்க. விழிச்சதும் அந்த உண்மை புரியுது. ஞானமும் அப்படிதான். நாம ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். தேடல், பயணம் இதெல்லாம் கனவுல தான். விழிச்சிட்டா தேடலே இல்ல. அப்போ
நம்ம கடந்த காலம், எதிர்காலம் பத்தின எண்ணங்கள் இதெல்லாம் கூட அந்த கனவோட பாகங்களா? ஆமா, கடந்த காலங்கிறது வெறும் நினைவு, மெமரி. எதிர்காலங்கிறது வெறும் கற்பனை, இமேஜினேஷன். இது ரெண்டுமே மனசோட வேலை தான். ஆனா நிகழ்கணும், ஹாஹா இது அப்படின்னு உணர்ற அந்த தருணம் அது காலத்தோட பகுதி இல்ல, அது நித்தியத்தோட பகுதிங்கிறது மூலம். ஒரு சினிமா படத்தை யோசிங்க. போன சீன், வரப்போற சீன்லாம் ரீல்ல இருக்கும். ஆனா ஸ்கிரீன்ல படத்தை காட்டுற அந்த ப்ரொஜெக்டர் வெளிச்சம் மாதிரி தான் நிகழ்கணும். அது எப்பவுமே இருக்கு. அதனால ஜென் வழிங்கிறது ஒரு பாதையை கடந்து போறதில்ல, அது நீங்க இருக்கிற இடத்துலயே விழிச்சுக்கிற ஒரு நிலை. ஓகே. இந்த கணநேர விழிப்புணர்வை விளக்கத்தான் அந்த பெண் சீடர் அப்புறம் குரு ஹுயிசேயோட கதை மூலத்துல வருதா? குரு கவனிக்காத அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறாரே, அது எப்படி ஞானத்துக்கு வழிவகுத்தது? மிகச் சரியா கேட்டீங்க. அந்த கதை இந்த கணநேர ஞானம் எப்படி நடக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். குரு ஹுயிஸ்வே அந்த பெண் ஷீடருக்கு கொடுத்த கவனிக்காதேங்கிற அட்வைஸ் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா பவர்ஃபுல். அது ஒரு குறிப்பிட்ட மனநிலைய, ஒரு சூழலை உருவாக்குச்சு. அந்த பெண் அது ரொம்ப தீவிரமா, கொஞ்சம் கூட தளராம கடைபிடிச்சாங்க. அவங்க மனசோட அலைபாய்தல், வெளியில நடக்கிற விஷயங்கள் மேல வர்ற ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் கவனிக்காம இருக்க பழகினாங்க. இது கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் செஞ்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. குறிப்பா அந்த சம்பவங்கள், வீடு தீப்பிடிச்சப்போ கூடவா, மகன் தண்ணியில விழுந்தப்போ கூடவா கவனிக்காதேன்னாங்க. அதோட அர்த்தம் என்ன? ஒரு உணர்ச்சியே இல்லாம போறதா? அது உணர்ச்சியற்ற நிலைன்னு சொல்றதை விட பற்றற்ற நிலைன்னு சொல்றது கரெக்டா இருக்கும். இது நிச்சயமா ஒரு தீவிரமான பயிற்சி தான். வீடுன்னா பொருள் மேல இருக்கிற பற்று, மகன்னா உறவுகள் மேல இருக்கிற பந்தம். இது ரெண்டு மேலேயும் மனசுல உடனே வர ரியாக்ஷன்ஸை கூட அவங்க கவனிக்காம விட்டதுனால குருவோட வார்த்தைய அதோட முழு அர்த்தத்துல கடைபிடிச்சாங்க. அதாவது மனசுல வர்ற எண்ணங்கள், உணர்ச்சிகள், பதிவுகள் எது வந்தாலும் சரி அதை கவனிக்காதேங்கிற நிலைக்கு போனாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு வெற்றிடத்த, ஒரு அமைதியை உருவாக்குச்சு. அப்படி ஒரு தீவிரமான பற்றற்ற மனநிலையில இருக்கும்போதுதான் அந்த ஞானம் கிடைச்சுதா? ஆமா, அப்படி ஒரு திறந்த, அமைதியான, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனநிலையில அவங்க இருந்தப்போ ஒரு நாள் கிச்சன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க கணவர் மாவு பணியாரம், அதாவது ஃப்ரிட்டர்ஸ் சுடுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணாரு. அந்த பெண் மாவை எடுத்து கொதிக்கிற எண்ணெயில போட்டப்போ சலசலன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த ரொம்ப சாதாரணமான டெய்லி கேட்குற சத்தம் தான் அவங்களுக்குள்ள அந்த கணநேர ஞானத்தை தூண்டுச்சு. என்னது? பணியாரம் சுடுற சத்தமா? இவ்ளோ பெரிய ஞானம் அவ்ளோ சின்ன விஷயத்தினாலயா? ஆமாம், அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க முழுசா விழிச்சிட்டாங்க. டக்குன்னு அந்த எண்ணெய் பாத்திரத்தை தூக்கி கீழே எரிஞ்சிட்டு கையை தட்டி சிரிச்சாங்க. சிரிச்சாங்களா? ஏன்? ஏன் சிரிச்சாங்கன்னா, இவ்வளவு நாளா அவங்க எங்கெங்கேயோ தேடின ஒண்ணு, கஷ்டப்பட்டு அடைய நினைச்ச ஒண்ணு, அவங்களுக்குள்ளேயே இவ்ளோ இயல்பா இருக்கிறத உணர்ந்ததோட வெளிப்பாடாது. அது ஒரு மாதிரி பிரபஞ்சத்தோட ஜோக்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இவ்வளோ நாள் தேடினதும் முயற்சி பண்ணதும் எவ்வளோ தேவையில்லாதது, அபத்தமானதுன்னு உணர்ந்திருக்கலாம். அப்போ அவங்க கணவர் என்ன சொன்னாரு? அவருக்கு இது புரிஞ்சுதா? இல்ல, கணவருக்கு இது புரியல. அவர் மனைவிய பார்த்து பைத்தியம்னு திட்டினாரு. ஆனா அந்த பெண் அமைதியா கவனிக்காதேன்னு தான் பதில் சொன்னாங்க. அவங்க தன்னோட நிலைய கன்ஃபார்ம் பண்ணிக்க குரு கிட்ட போனாங்க. குருவும் அவங்க அந்த புனிதமான விழிப்படைஞ்ச நிலையை அடைஞ்சிட்டாதான் உறுதி செஞ்சாரு. இதுதான் கணநேர ஞானம். சரியான உள்மனச்சூழல் அமையும் போது எந்த ஒரு தூண்டுதலும், அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அந்த விழிப்புணர்வை திறக்கிற சாவியா இருக்கலாம். இதெல்லாம் கேக்கும்போது இது நாம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி உதவுதுன்னு ஒரு கேள்வி வருது. குறிப்பா நாம செஞ்ச கர்மா, அதோட விளைவுகள் பத்தி என்ன நினைக்கிறது? சுய பண்படுத்தல் பாதையில கர்மாவை தீக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க இல்லையா? ஆனா கணநேர ஞானம் இதை எப்படி பாக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி. மூலத்தோட பார்வையில கர்ம வினைகளுங்கிறது கனவுல செஞ்ச செயல்கள் மாதிரி. நீங்க கனவுல ஒரு பேங்க கொள்ளையடிச்சா இல்ல ஒருத்தரை கொன்னுட்டா காலையில எந்திரிச்சதும் அதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போகணுமா இல்ல குற்ற உணர்ச்சியில வருத்தப்படணுமா? இல்லையே. இல்லதானே. கனவு கலைஞ்சதும் கனவுல செஞ்சதும் அதோட விளைவும் போயிடுது. அப்போ விழிப்புணர்வு வந்துட்டா நாம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தோட விளைவும் இல்லாம போயிடுமா? நம்ம செயல்களுக்கு பொறுப்பே இல்லையா? பொறுப்பில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஞானம் இல்ல விழிப்புணர்வு வரும்போது நீங்க அந்த கனவு நிலையிலிருந்து விழிச்சுக்கிறீங்க. விழிச்சுக்கிட்ட பிறகு கனவுல செஞ்சதோட பதிவுகள் உங்களை பாதிக்காது. நல்ல கர்மா, கெட்ட கர்மா ரெண்டுமே அந்த கனவோட பாகம்தான். அதை ஒன்னொன்னா அனுபவிச்சு தீக்கிறதுங்கிறது முடிவே இல்லாதது, தேவையே இல்லாததுன்னு மூலம் சொல்லுது. உண்மையில இந்த கர்மாவினை தியரியே நமக்கு நிறைய பிறவி இருக்கு, மெதுவா கர்மாவை தீக்கலாம், அதனால இப்பவே விழிப்படைய வேண்டாம் சொல்லி விழிப்படையறத தள்ளி போட இன்னும் தூங்கிட்டே இருக்கிற மனசுக்கு ஒரு வசதியான காரணமா இருக்கணும் இந்த மூலம் ஒரு விமர்சனத்தை வைக்குது.
விழிச்சுக்கிட்டா கர்மாவை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, அது தானாவே கரைஞ்சிடும். இது உண்மையிலேயே ஒரு ஆழமான யோசிக்க வைக்கிற பார்வை. இந்த கருத்துக்கள் ஜென் தத்துவத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஆனா இப்ப நவீன காலத்துல இவ்ளோ விதமான மனுஷங்க வேற வேற சூழல்ல வாழும்போது இந்த விழிப்புணர்வுக்கான அணுகுமுறை எப்படி இருக்கும்னு மூலம் ஏதாவது சொல்லுதா? ஆமா, அதையும் மூலம் டச் பண்ணுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருத்தரும் யுனிக், ஒவ்வொருத்தரும் தனித்தனி. ஒருத்தருக்கு செட் ஆகுற மெத்தட் இன்னொருத்தருக்கு ஆகாது. அதனால பழைய காலத்துல யூஸ் பண்ண முறைகளை அப்படியே காப்பி அடிக்க தேவையில்ல. அத இப்ப இருக்கிற காலத்துக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கும் ஏத்த மாதிரி மாத்தணும். அதே நேரம் புதுசா முறைகளை கூட உருவாக்கணும். ஒருவேளை ஜென் குரு ஒருத்தர் குடுந்து தண்ணிய மூஞ்சில் அடிக்கலாம், இல்ல தலையில லேசா தட்டலாம். இதோட நோக்கம்லாம் உங்களை அந்த சடன் ஷாக்ல, திகைப்புல, தூக்கத்துல இருந்து எழுப்புறது தான். அப்போ இது குறிப்பிட்ட மத சடங்குகளை ஃபாலோ பண்றத பத்தியோ இல்ல சில நம்பிக்கைகளை வச்சுக்கிறத பத்தியோ இல்லையா? நிச்சயமா இல்ல. இதோட நோக்கம் குறிப்பிட்ட மத அடையாளம், சடங்கு, நம்பிக்கை இதெல்லாம் பரப்புறதில்ல. அதுக்கு பதிலா மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த விழிப்புணர்வை தூண்டுறது தான். இது ஒரு புதுசா ஆன்மீக ஈகோவை உருவாக்குறதும் இல்ல. ஏற்கனவே இருக்கிற ஈகோவோட பிடியிலிருந்து விடுபட்டு நம்ம இயல்பு நிலைக்கு திரும்புறது பத்தி தான். அதனாலதான் எல்லா விதமான மக்களுக்கும் பொருந்துற மாதிரி பலவிதமான நெகிழ்வான முறைகள் தேவைன்னு மூலம் சொல்லுது. வழிகள் மாறலாம், ஆனா இலக்கு அந்த கண நேர விழிப்புணர்வு, அது ஒண்ணுதான். அருமை. ஆக இன்னைக்கு நம்ம பேசினதோட சாராம்சத்தை பார்த்தா 2 முக்கியமான பார்வைகள் தெரியுது. ஒன்னு, சுய பண்படுத்தல் பாதை. இது மூலம் ஒரு முடிவே இல்லாத அகங்காரத்தை மெருகூட்டுற ஒரு முயற்சியா பாக்குது. இது காலத்தை சார்ந்தது, ஆனா காலம்ங்கிறதே ஒரு மாயன்னு சொல்லுது. இன்னொன்னு, கணநேர ஞானம் அல்லது விழிப்புணர்வு. இது புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல, நாம ஏற்கனவே இருக்கிற நம்ம இயல்பு நிலைக்கு திடீர்னு விழிச்சுக்கிறது. அந்த பெண் சீடரோட கதை, குறிப்பா அந்த கவனிக்காதேங்கிற அறிவுரை, நிகழ்காலத்துல தேவையில்லாத மன ஓட்டங்களையும் பற்றுதல்களையும் கவனிக்காம முழுமையான விழிப்போட இருக்கும்போது எந்த ஒரு சாதாரண நிகழ்வும் ஞானத்தை தூண்டலாங்கிறத காட்டுது. மிகச்சிறிய தொகுத்தீங்க. இறுதியா இந்த மூலம் உங்ககிட்ட, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு யோசனையை விதைக்குது. ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஒரு புத்தரா, ஞானம் அடைஞ்சவரா இருக்கலாம். ஆனா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியானா உண்மையான வேலைங்கிறது ஞானத்தை அடைய கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறதோ, உங்களை நீங்களே சிதுக்கிக்கிறதோ இல்ல. அதுக்கு பதிலா நீங்க இப்ப இருக்கிற இந்த தூக்க நிலையிலிருந்து உங்க இயல்பான விழிப்பான நிலைக்கு திரும்புறது தான். அந்த பெண் சீடர் மாதிரி நீங்க உண்மையிலேயே நிகழ்காலத்துல உங்களை சுத்தி நடக்கிற சாதாரண கவனச்சிதறல்களையும் உங்க மனசோட எண்ண ஓட்டங்களையும் கவனிக்காம இருக்க முடிஞ்சா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்கிற தெருவுல போற வண்டியோட சத்தமோ, கிச்சன்ல பாத்திரம் விழுற சத்தமோ, இல்ல உங்க வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப சாதாரணமான வேற ஏதோ ஒண்ணு கூட உங்களோட அந்த எதிர்பாராத விழிப்புணர்வை தூண்டுற கருவியா அமையலாம் இல்லையா? இந்த சாத்தியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை சற்றே சிந்தித்து பாருங்க.